வணக்கம்ப்பா. எதிர்ப்பு சக்தி இல்லாமல் தான் அந்த சளி பிடிக்கிறது, வீசிங் வருது, இந்த பிரச்சனையெல்லாம் வருது. அப்படி இருக்கும்போது இதுக்கு டெய்லி ஒரு ஜூஸ் குடிச்சு வரலாம்ப்பா. அது என்னன்னா கருவேப்பிலை இலை 10 இலை எடுத்துக்கோங்க, புதினா இலை ஒரு 10 இலை எடுத்துக்கோங்க, அப்புறம் இந்த கொத்தமல்லி தழை அது சும்மா ஒரு கொத்து இப்படி எடுத்து போட்டுக்கோங்க. போட்டுட்டு இவ்வளவு இஞ்சியை தோல் சீவி தட்டி அதை கூட போட்டுக்கோங்க. போட்டு நெல்லிக்காய் இருக்கு இல்லையா, ஒரு சின்ன நெல்லிக்காய் இருந்தால் ஒன்று, கொஞ்சம் பெருசாக இருந்தால் பாதியை கூட நீங்கள் தட்டி உள்ளே போட்டு மிக்சியில் போட்டு கொஞ்சம் தண்ணியை ஊற்றி சட்னி அரைச்ச மாதிரி அரைச்சி ஒரு 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 டம்ளர் தண்ணி சுடு தண்ணியை ஊற்றி நல்லா கரைச்சி அதை வடிச்சிருங்க. வடிச்சிட்டு அதில் மிளகுத்தூள், மஞ்சத்தூள் அதை கால் ஸ்பூன் கால் ஸ்பூன் சேர்த்து நம்ம இதெல்லாம் சேர்க்கையில் கொஞ்சம் வெது வெதுப்பாக இருக்கும், ரொம்ப சூடாக இருக்காது. அந்த நேரத்தில் உங்களுக்கு தேவைப்பட்ட அளவு தேன் கலந்து நீங்கள் குடிச்சிட்டு வரலாம். இதே சக்கரை நோயாளி தேன் சேர்க்க வேண்டாம். தேன் சேர்க்காமலே சும்மா கொஞ்சம் உப்பை போட்டு நீங்கள் கலந்து குடிக்கலாம். இப்படி நீங்கள் குடிச்சிட்டே வந்தீங்கன்னா உங்களுக்கு தேவையான எதிர்ப்பு சக்தி கிடச்சி இந்த சளி பிடிக்கிற விஷயம், இந்த வீசிங் வர விஷயம்லாம் வரவே வராது. இன்னும் அடுத்து மழை காலம் பனிக்காலம்லாம் வந்துக்கிட்டு இருக்குது. அதனால் எச்சரிக்கையாக இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு வாங்கப்பா.